கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் அப்பா உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாருங்க. ஸ்தோத்திரம். கடைசியில் ஜெப நேரத்தில் அப்பா உங்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்ய போறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இயேசப்பா தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அது யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யார் அந்த ஆட்டுக்குட்டி? நம்ம இயேசப்பா தான் அந்த ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மிருகத்தை பலி கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன பாவம் செய்கிறாங்களோ அந்த பாவத்துக்கு ஏற்ற மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் பலி கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த பலியினால அவங்களுக்கு பாவ நிவர்த்தி ஆகுதுன்னா இல்லை, திரும்ப திரும்ப அவங்க பாவத்தில் விழுவாங்க. ஸ்தோத்திரம். இதை தான் அப்பா பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு, மோட்சத்துக்கு, நித்தியத்துக்கு வர முடியாதுன்ற காரணத்துக்காக ஏசப்பா இந்த பூமிக்கு இறங்கி வந்தாங்க. ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்க யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லோரும் பரலோகத்துக்கு, சொர்க்கத்துக்கு, மோட்சத்துக்கு என்னோடு கூட வர வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு கூட இந்த பூமிக்கு அப்பா இறங்கி வந்தாங்க. ஸ்தோத்திரம். இறங்கி வந்து நம்ம எல்லாருடைய பாவத்தையும், நீங்கள் நினைக்கலாம், அப்படி என்ன நான் பாவம் செஞ்சேன், நான் கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கலை அப்படி சொல்லி நினைக்கலாம். வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. தீய நோக்கம் பாவம். ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், என் பாவத்தில் நான் தீட்டில் தான் பிறந்தேன் என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். இப்படி அநேக காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தில் ஒருவன் கூட நீதிமான் இல்லை. இந்த உலகத்தில் பிறந்ததில் ஏசப்பாவை தவிர வேற யாரும் என்ன கிடையாது, நீதிமானே கிடையாது. ஸ்தோத்திரம். அப்ப எல்லாரும் பாவம் செய்து எங்க போறாங்களாம்? எல்லாம் நரகத்துக்கு போறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் யாரோட பிள்ளைங்க? ஏசப்பாவோட பிள்ளைங்க. நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் அவர் கூட இருக்கணும்ன்ற அந்த ஒரே காரணத்துக்காக ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. ஸ்தோத்திரம். ஏசப்பா எல்லா பாவத்தையும் அப்பா என்ன பண்ணாங்க? கல்வாரி சிலுவையில சுமந்தாங்க. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸ்தோத்திரம். நாம் யாரெல்லாம் அப்பா நீங்கள் எனக்காக தான் மறிச்சிங்க, ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், என் பாவத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி உள்ளத்தில் யாரெல்லாம் உண்மையாக கேட்கிறீர்களோ எல்லாருக்கும் அவருடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து மீட்டு கொள்ளுவார். ஸ்தோத்திரம். நம்ம கடந்த நாட்கள்லையும் பார்த்தோம், அவர் நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவன். ஸ்தோத்திரம். நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதபடி நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவன். அவர் ரத்தத்தினால கழுவி நம்மை மீட்டு கொள்ளுகிறார். இந்த காலை நேரத்திலும் ஸ்தோத்திரம், யாரெல்லாம் உண்மையாக அப்பா என்னை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, இவ்வளோ நாள் நான் அறிந்தும் அறியாமல் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கப்பான்னு சொன்னால் அப்பா நம்மளை அவர் ரத்தத்தினால கழுவி மீட்டு கொள்ளுவார். ஸ்தோத்திரம். மத்தேயு 8:17 பார்ப்போம்னால், மேத்யூ ஸ்தோத்திரம் 8th chapter 17th verse, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எல்லாவற்றையும் அப்பா என்ன பண்ணிட்டாங்க? கல்வாரி சிலுவையில சுமந்துட்டாங்க. நாம் யாரும் எதையும் சுமக்க வேண்டிய அவசியமே அல்ல. நம்ம உடம்பை நம்மளே துன்புறுத்தி கொண்டு அப்படி செய்து இப்படி செய்து கடவுளுடைய இரக்கத்தை பெறணும்னு அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். நம்மளை துன்புறுத்தணும்னு விரும்புகிற கடவுள் நம்ம அப்பா ஏசப்பா கிடையாது. நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில ஏசப்பா சுமந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். எல்லா அடிகளையும் அவங்க வாங்கிட்ட. நம்ம இனி நம்ம உடம்பை துன்புறுத்தி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். நாம் எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில் சுமந்துட்டாங்க. அதை விசுவாசிக்கும் பொழுது எல்லா வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். அவரை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வோமானால், அப்பா என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்வோமானால், இன்னைக்கும் அப்பா மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். இருக்கிறதுலே பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பாவத்தை மன்னிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய அற்புதம். ஸ்தோத்திரம். இந்த பாவத்தை போக்குறதுக்கு தான்
ஆளுக்காள் ஒவ்வொரு இடமா ஓடுறாங்க. எங்கே போனாலும் பாவம் போவாது. ஏசப்பா மட்டுமே பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அவரே பாவ நிவாரணி. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டிங்கன்னா இன்றைக்கி உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களை ரட்சித்து பூமிக்கு தேவையானதும் தருவார். மரித்த பின் நம்ம பரலோகமும் போவோம். கடைசியாக ஒரு வசனம் பார்ப்போம். பைபிள்லே கடைசி அதிகாரம் வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். இனி ஒரு சாபமும் இராது. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, இனி ஒரு சாபமும் உங்களுக்கு இராது. இவ்வளோ நாள் இந்த பிரச்சனைக்கு போராட்டம் எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த சாபம், உங்களே அறியாமல் இருந்த சாபம். இன்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் குடும்பமாக வம்சமாக வந்த எல்லா சாபத்தையும் எல்லாவற்றையும் இன்னைக்கு அப்பா முறியடிக்க போகிறாங்க. உங்களுக்கே தெரியாது ஏன் இது தொடர்ந்து வருது, பரம்பரையாக ஏன் இப்படி நடக்குது சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் அந்த சாபம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாவற்றையும் அப்பா மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். சாபத்தை நீர்க்கிற தேவன் ஏசப்பா. ஆட்டுக்குட்டியானவர் அதில் வீட்டு இருக்கிறார். அந்த வசனத்தை நன்றாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் அது மத்தியில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஏசப்பா இருக்க போகிறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. ஸ்தோத்திரம். இனிமேல் எல்லாவற்றையும் ஏசப்பா ஜெயமாக முடிக்க போகிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாம். அந்த கல்வாரி சிலுவை தான் வெற்றி உண்டு. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. ஆட்டுக்குட்டியானவர் நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைங்க எல்லாரும் சொர்க்கத்தில் மோட்சத்தில் பரலோகத்தில் என் கூட இருக்கணும் என்ற அந்த ஒரே காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா. வந்து ஆம் தகப்பனை மரித்து 3ஆம் நாள் எழுந்து இப்பொழுதும் சிங்காசனத்தில் வீற்று கொண்டிருந்து உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலையும் நீர் உலாவி கொண்டு இருக்கிறீர். யாரெல்லாம் உண்மையாக கூப்பிட்றாங்களோ அவங்க இருதயத்தில் நீர் வாசம் செய்கிறீர். இப்பொழுதும் அநேகர் அப்பா, ஆம்ராஜா, அநேகர் அல்ல, பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஏசப்பா எனக்கு வேணும், என் இருதயத்துக்குள்ளே வாங்குங்க, உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கேட்குறாங்கப்பா. இப்பொழுதே ஏசப்பா நீங்கள் உங்கள் ரத்தத்தால் கழுவி உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அது மாத்திரமல்ல, அவர்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா சாபங்கள், எல்லா அசுத்தாவிகள் இப்பொழுது துரத்தப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா நோய்கள், சகல வியாதிகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நீங்கள் நீக்கி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது அந்த வீட்டில் ஒவ்வொருவருக்குள்ள இறங்குகிறதற்காக, உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக இப்பொழுதே நீங்கள் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆம்ராஜா, பிள்ளைகளை குறித்து ஆம் தகப்பனை அவர்கள் ஏறிட்டு எல்லா ஜபங்களுக்கு இப்பொழுது நீர் பதில் கொடுக்கிறீர். எல்லா வியாதிகளை குறித்து இப்பொழுதே அவங்க ஏறெடுக்கிற அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறது. பிசினஸை குறித்து, ரியல் எஸ்டேட்ஸை குறித்து ஆம் தகப்பனை, அதே போல உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வியாபாரத்திலும் ஆம்ராஜா இருக்கிற அந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையும் இப்போது நீர் விலைக்கு போடுகிறீர். கோர்ட்டு பிரச்சனைகளை இப்பொழுது நீர் தலைகீழாய் மாற்றுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். பரம்பரை சாபம் இன்றோடு முறிக்கப்பட்டு போகிறதுக்காய், இன்றோடு முறிக்கப்பட்டு போகிறதுக்காய் ஏசப்பா இப்பொழுது விடுதலை கொடுத்து கொண்டிருக்கீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கீங்க. பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். இந்த காலை நேரத்தில் இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் நீர் கொடுக்கிற இந்த ஜெயத்துக்காய் நன்றி அப்பா. நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சோதரர் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.